Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் a brief introduction to photosynthesis. ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாடத்தின் உள்ளே நுழைகிறோம். So basic idea regarding photosynthesis, ஒளிச்சேர்க்கை. Photosynthesis literally means synthesis with the help of light. ஒளிச்சேர்க்கை என்ற சொல்லின் பொருள் ஒளியின் உதவியால் உருவாக்குதல். Conversion of solar energy. Conversion of solar energy into chemical energy is said to be photosynthesis. Conversion of solar energy into chemical energy is said to be photosynthesis. ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். Technically says reduction of carbon dioxide into carbohydrates. Carbon dioxide கார்போஹைட்ரேட்டா ஒடுக்கமடையும் நிகழ்வு என்று அழைப்பார்கள். ரொம்ப நீட்டா சொல்லணும் அப்படின்னா photosynthesis is nothing but oxidation reduction reaction between water and carbon dioxide. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை என்று கூறுவார்கள். நீரானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடானது ஒடுக்கமடையக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். அப்படின்னா என்ன சார்? திருப்பி சொல்றேன், ஒன்னு கவனிச்சுக்கோ. photosynthesis literally means synthesis with the help of light. ஒளியின் உதவியால் உருவாக்குதல் என்று பொருள். Conversion of solar energy into chemical energy is said to be photosynthesis. ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் ஒளிச்சேர்க்கை என அழைக்கிறோம். It is the oxidation reduction reaction between water and carbon dioxide. Water oxidize ஆகும், carbon dioxide reduce ஆகும். நீரானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கமடையக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் ஒளிச்சேர்க்கை என நினைக்கிறோம். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் பிட்வீன் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படி சொல்றதெல்லாம் ஒன்று நோட் பண்ணிக்கோ. What are the raw materials required for photosynthesis? photosynthesisக்கு என்னென்ன raw material வேணும்? சின்ன கிளாஸ்ல படிச்சது ஞாபகம் வச்சுக்கோ. 6CO2 plus 12H2O, which gives C6H12O6 plus 6O2 plus 6H2O. இப்படிதான் ஈக்குவேஷன் எழுதியிருப்பேன். நடுவில் என்ன வரும்னா இங்க சன்லைட் போட்டிருப்பேன். photosynthetic pigments, ஒளிச்சேர்க்கை நிறமிகள். அப்போ what are the raw materials required for photosynthesis? ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்ன? தளப்பொருட்கள் என்ன? கார்பன் டை ஆக்சைடு வேணும், நீர் வாட்டர் வேணும், சன்லைட் சூரிய ஒளி வேணும், photosynthetic pigments ஒளிச்சேர்க்கை நிறமிகள் வேணும். இந்த நாளையும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கினேன்னா we get carbohydrate. கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகிறது மட்டும் முக்கியம் இல்ல, ஆக்சிஜன் இஸ் லிபரேட்டட். நம்ம உயிர் வாழறதுக்கு ஆகாரம் வேணும், ஃபுட். அந்த ஃபுட்டை நமக்கு பிளான்ட் தான் தரா. அந்த ஃபுட் ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜி வேணும்னா ஆக்சிஜன் வேணும்.
அதையும் பிளான்ட் தான் தரும். போட்டோசிந்தசிஸ் தான் தரது. அப்ப நம்மள பொறுத்த வரையும் ரியல் காட், உண்மையான கடவுள் நம்முடைய பெற்றோருக்கு அப்புறமா நம் பிறப்பிற்கு காரணமாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். they are real gods. நம்மளுக்கு வேணுங்கிற ஃபுட்டை பிளான்ட் தான் தருது, வேணுங்கிற ஆக்சிஜனை பிளான்ட் தான் தருது. அதனால அவங்களும் காட். ஸோ பெற்றோர்களுக்கு அப்புறம் இறைத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுபவர்கள் தாவரங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். we should love the plants. ரெண்டுமே நமக்கு அவாதான் தர. அப்ப ரா மெட்டீரியல் 4 பேர்: கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட், ஒளி, சூரிய ஒளி, அண்ட் போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ், நிறமிகள், பிக்மெண்ட் சொல்றோம். குளோரோஃபில்ஸ், கெரோட்டினாய்ட்ஸ், பிலிப்ரோட்டீன்ஸ், பச்சையம், கெரோட்டினாய்டுகள், பிலி புரதம், அந்த பிக்மெண்ட்ஸ்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்ப இப்படிதான் நடக்குமா சார் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இப்படி நடக்கிற மாதிரி இருந்தா அருட்பிரகாசம் என்ன பண்ணுவான், அண்டா நிறைய வாட்டரை எடுத்துப்பான், கிரீன் கலருக்கு பச்சை கலர் இங்க ஊத்தி விட்டுடுவான், சன்லைட்டுக்கு அண்டாவை தூக்கி சன்லைட்ல வச்சுடுவான், கார்பன் டை ஆக்சைடு வேணும்னா சிலிண்டர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு டிஸ்க்னு விடுவான், விட்டால் அண்டால சாம்பார் சாதம் தயாராயிடும். இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்? அதுதான் 2 ஸ்டெப்ல நடக்கும். the oxidation of water, அத லைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. oxidation reduction reaction between water and carbon dioxide. நீரானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கம் அடையக்கூடிய நிகழ்வு இருக்கு பாருங்களே, அததான் நம்ம போட்டோசிந்தசிஸ் சொன்னோம். இந்த வாட்டர் ஆக்சிடைசரா பத்தி ஒன்னும் நீர் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது, அதுக்கு பேரு லைட் ரியாக்ஷன் பேரு. இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் சன்லைட். சூரிய ஒளி இருந்தாதான் நடக்கும். another is a dark reaction, the reaction even in the absence of sunlight. லைட்லி நடக்கும், லைட் இல்லாட்டி நடக்கும். இது ரெண்டும் தான் நடக்க போறது. என்னன்னு போறோம். அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, photosynthesis is an example for anabolism or anabolic reaction. Anabolism அப்படின்னா உனக்கு தெரியும், synthesis of macromolecules from its monomeric unit. எளிய மூலங்களிலிருந்து பெரிய மூலக்கூறு உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வினை தான் நாம் வளர் மாற்றம் என அழைக்கிறோம். Synthesis of macromolecule, carbohydrate or starch or glucose from its monomeric unit. எளிய மூலங்களிலிருந்து பெரிய மூலக்கூறு உருவாதல் anabolism. During photosynthesis, the energy from the sunlight stored in plants, சூரிய ஒளியிலிருந்து பெறப்பட்ட வினையானது, பெறப்பட்ட ஆற்றலானது இங்கு சேமித்து வைக்கப்படுகிறது. அப்ப எனர்ஜி ஸ்டோரிங், எனர்ஜி கன்சர்விங், ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சோ இவாளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எனர்ஜியை ரிலீஸ் பண்ணினா அதுக்கு எக்ஸோதெர்மிக்னு பேர். இங்க எனர்ஜி பிளான்ட்ல ஸ்டோர் ஆகுது, அதனால இது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். கிளியர்? இதுவரையும் உனக்கு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை பத்தி பார்க்க போறோம். இதுதான் போட்டோசிந்தசிஸோட பேஸ். Photosynthesis is nothing but oxidation reduction reaction between water and carbon dioxide. நீர் ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கம் அடையக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் ஒளிச்சேர்க்கை என அழைக்கிறோம். அப்படின்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, லீஃப்ல சன்லைட் படுவா, இலையில சூரிய ஒளி படும், இலையில லீஃப்ல மீசோஃபில்னு ஒரு டிஷ்யூ இருக்கும், அதுல பாலிஷேடு பேரன் கைமா, ஸ்பாஞ்சி பேரன் கைமா இருக்கும், அதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கும், குளோரோபிளாஸ்ட்ல கிரானம் இருக்கும், கிரானத்துல தைலகாய்டு ஒன்று இருக்கும், அங்க வாட்டர் இருக்கும்.
லீஃப் மேல லைட் போடுவான்னு வச்சுக்கோ இப்போதைக்கு. அப்ப லைட் படுறப்ப சன்லைட் லீஃப் மேல படுறப்ப லீஃப்ல இருக்க வாட்டர் சன்லைட்னால புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் ஆக்சிஜனாவும் ஸ்பிளிட் ஆகும். Splitting up of water molecules by sunlight into protons, electrons and oxygen in photosynthesis is said to be photolysis of water. சூரிய ஒளியினால் நீரானது புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் ஆக்சிஜனாகவும் பிளக்கப்படுகின்ற ஒரு நிகழ்விற்கு ஒளியால் நீர் பிளப்பு என்ற பெயர். The splitting up of water molecules by sunlight into protons, electrons and oxygen in photosynthesis is said to be photolysis of water. சூரிய ஒளியினால் நீரானது புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் ஆக்சிஜனாகவும் பிளக்கப்படும். பிசிக்ஸ்ல படிச்சிருப்பேன். லைட் பார்ட்டிகல்ஸுக்கு பேரு ஃபோட்டான்ஸ்னு பேரு. ஒவ்வொரு ஃபோட்டான்லயும் கொஞ்சோண்டு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜிக்கு குவாண்டம்னு படிச்சிருப்பேன். குவாண்டா, நீ அடிக்கடி திங்கிறது போண்டா. அப்ப அந்த லைட் ஃபோட்டான்ல இருக்க குவாண்டம் எனர்ஜி இந்த எலக்ட்ரானுக்கு வந்துடும் at the time of photolysis. அந்த எனர்ஜியை வச்சுட்டு என்ன பண்ணும்னா அந்த எலக்ட்ரான் தைலகாய்டு மெம்பரேன்ல சுத்தும். சுத்துறப்போ உனக்கு என்ன ஆகும்னு தெரியும், எனர்ஜி லாஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணிட்டு அடினோசைன் டைபாஸ்பேட் ஒரு பாஸ்பேட்டோட சேர்ந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா மாறும். Chemistry prakaram, addition of a phosphate molecule is said to be phosphorylation. Phosphate மூலக்கூறு ஒன்று ADP உடன் சேர்க்கப்பட்டு அது ATP மாறினால் அதுக்கு பாஸ்பாரிகரணம் பேர். ADP னா அடினோசைன் டைபாஸ்பேட், அது ட்ரைபாஸ்பேட்டா மாறும். அது எப்படி மாறும்னா the energy obtained from the electrons, electron travel பண்றப்ப எனர்ஜி லாஸ் ஆகிறத வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா லீஃப்ல NADP+ அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். நிக்கோட்டினமைட், அடினைன், டைநியூக்ளியோடைட், பாஸ்பேட் அயான்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் கேரியர்ஸ்னு பேர். எலக்ட்ரானை எடுத்து செல்லக்கூடியகள், எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ், எலக்ட்ரான் ஏற்பிகள், எப்படி வேணாலும் வச்சுக்கணும். இந்த NADP-யோட புரோட்டானும் எலக்ட்ரானும் சேருவான். சேர்ந்த அப்புறமா we get NADPH2. சில பேர் NADPH2ன்னு எழுதுவா. அதர்வைஸ் 2NADPH+ எழுதுவோம். NADPH2 ஞாபகம். இந்த ரியாக்ஷன் ஃபுல்லாத்துக்கும் லைட் வேணும். Or this reaction is dependent of sunlight. இந்த நிகழ்வு நடைபெற சூரிய ஒளி தேவை. This light dependent reaction is said to be light reaction. சூரிய ஒளியின் துணை கொண்டு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வினை நாம் ஒளி வினை என அழைக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, லைட் ரியாக்ஷன்ல லீஃப்ல இருக்க வாட்டர் மேல சன்லைட் படுவா. வாட்டர் புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் ஆக்சிஜனாவும் ஸ்பிளிட் ஆவா. இதுக்கு போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், ஒளியால் நீர் பிளக்கப்படுதல் என்று பெயர். அப்ப சன்லைட்ல இருக்கக்கூடிய லைட் போட்டான்ல இருக்கக்கூடிய குவாண்டம் எனர்ஜி இந்த எலக்ட்ரானுக்கு வந்துடுவா. எலக்ட்ரான் அந்த எனர்ஜியை எடுத்துட்டு மைட்டோகாண்ட்ரியா தைலகாய்டுல உயின்னு சுத்துவா. கத்தினாலும் எனர்ஜி லாஸ் ஆகும், சுத்தினாலும் எனர்ஜி லாஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணிட்டு ADP பாஸ்பேட்டோட சேர்ந்து ATP-யா மாறுவா. Addition of a phosphate molecule is said to be phosphorylation. பாஸ்பேட் மூலக்கூறு சேர்க்கப்படுதலுக்கு பாஸ்பாரிகரணம் என்று பெயர். For this process, it obtained energy from sunlight, from electrons. இந்த நிகழ்விற்கு தேவையான ஆற்றல் சூரிய ஒளியிலிருந்து பெறப்பட்டது.
So this phosphorylation is said to be photophosphorylation. இதற்கு ஒளி பாஸ்பாரிகரணம் என்று பெயர். அப்புறம் என்ன பண்ணுவா, இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் NADP-யோட சேருவா. நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட் அயான்ஸ் அவளோட சேர்ந்த அப்புறம் we get NADPH2, nicotinamide adenine dinucleotide phosphate hydride or reduced. அப்ப இந்த ரியாக்ஷன் லைட் மூலமா நடக்கிறது லைட் ரியாக்ஷன். அப்ப லைட் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? ஒளி வினையில வாட்டர் ஸ்பிளிட் ஆகும், ஆக்சிஜன் ஓடி போகும், ATP ஃபார்ம் ஆகும், NADPH2 ஃபார்ம் ஆகும். இதுக்கு ஆக்சிடேஷன் பேரு? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் செட் டு பி ஆக்சிடேஷன். வாட்டர் மேல சன்லைட் படுறப்போ வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ்ட். So this is called oxidation reaction. அடுத்த ஸ்டெப் தான் ரெண்டாவது ஸ்டெப், செகண்ட் நடக்கிறது டார்க் ரியாக்ஷன். நான் சொல்லி தரது தாண்டா போட்டோசிந்தசிஸோட பேஸ். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேர்ட் இஸ் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக்கா இருக்க கூடாது. திஸ் இஸ் த பேஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். அப்ப டார்க் ரியாக்ஷன் இதுக்கு அப்புறம் நடக்கும். டார்க்னா ராத்திரி நடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, லைட் இல்லாமல் நடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, லைட் இல்லாட்டியும் நடக்கும். The reaction even in the absence of sunlight is said to be dark reaction. சூரிய ஒளியின் துணை இல்லாமலும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் இருள் வினை என அழைக்கிறோம். அப்ப என்ன சார் நடக்கும்? கொஞ்சம் நல்லா கவனிச்சோம். கார்பன் டை ஆக்சைடுல என்ன இருக்கு? கார்பனும் ஆக்சிஜனும் இருக்கு. அது என்னவா மாறணும்? கார்போஹைட்ரேட்டா மாறணும். கார்போஹைட்ரேட்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருப்பான். கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா மாறணும்னா என்ன வேணும்? ஹைட்ரஜன் வேணும். அந்த ஹைட்ரஜனை லைட் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆன NADPH2 தருவான். இந்த கார்பன் டை ஆக்சைடுல இருக்க கார்பனும் ஆக்சிஜனும் NADPH2ல இருக்க ஹைட்ரஜனோட சேரணும்னா எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை யார் தருவானா? லைட் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆன ATP தருவான். ரொம்ப பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணணும்னா ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated ATP is said to be dark reaction. Carbon dioxide ஆனது கார்போஹைட்ரேட் ஆக ஒடுங்கு ஆற்றல் NADPH2வின் துணை கொண்டும் இயங்கு ஆற்றல் ATPயின் துணை கொண்டும் மாறக்கூடிய ஒரு நிகழ்வினை தாம் நாம் இருள் வினை என அழைக்கிறோம். ஏன் ரிடக்ஷன் சொன்னோம்? ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனால் ஆக்சிடேஷன், ஹைட்ரஜன் நீக்கப்பட்டால் ஆக்சிஜனேற்றம். இங்க கார்பன் டை ஆக்சைடோட யாரு சேர்றா? ஹைட்ரஜன் சேர்றா. So reduction. So photosynthesis is nothing but oxidation reduction reaction between water and carbon dioxide. நீரானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு ஆனது ஒடுக்கமடையக்கூடிய ஒரு நிகழ்வினை தாம் நாம் இருள் வினை என அழைக்கிறோம். இதுதாண்டா தம்பு போட்டோசிந்தசிஸோட பேஸ். கிளியர்? இப்ப திருப்பி இதுக்கு வரேன். டார்க் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? The reaction independent of sunlight. சூரிய ஒளியின் துணை இல்லாமலும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. லைட் ரியாக்ஷன்ல என்ன ஃபார்ம் ஆச்சு? ATP ஃபார்ம் ஆச்சு, NADPH2 ஃபார்ம் ஆச்சு, ஆக்சிஜன் ஓடி போச்சு. அந்த லைட் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆன NADPH2 ATP-ய வச்சுண்டு டார்க் ரியாக்ஷன்ல கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா மாறும். சிம்பிளா சொல்லணும்னா carbon and oxygen present in the carbon dioxide combines with the hydrogen present in the NADPH2 with the help of ATP NRG to form carbohydrate. Carbon dioxide உள்ள கார்பனும் ஆக்சிஜனும் NADPH2 உள்ள ஹைட்ரஜனுடன்
ATP என்ற ஆற்றலின் துணை கொண்டு இணைந்து கார்போஹைட்ரேட் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு இருள் வினை என்ற பெயர். டெக்னிக்கலா சொல்லணும்னா reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP. கார்பன் டை ஆக்சைடு ஆனது கார்போஹைட்ரேட்டாக ஒடுங்கு ஆற்றல் NADPH2 வின் துணை கொண்டும் இயங்கு ஆற்றல் ATP யின் துணை கொண்டும் மாறக்கூடிய ஒரு நிகழ்வினை தாம் நாம் இருள் வினை என அழைக்கிறோம். During dark reaction, for the fixation of one molecule of carbon dioxide, the plant consumes 2 NADPH2 and 3 ATP. இருள் வினையின் பொழுது ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கம் அடைவதற்கு, ஒரு கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுவதற்கு 2 NADPH2வும் 3 ATP மூலக்கூறுகளும் தேவை. This light and dark reaction collectively known as photosynthesis. இந்த ஒளி வினையினையும் இருள் வினையினையும் தான் நாம் ஒரு சேர ஒளி சேர்க்கை என அழைக்கிறோம். இதுதான்டா introduction for photosynthesis base. இதை தவிர குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்லாம் அடுத்தது பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கோ.